வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே நிஃப்டி அப்டேட் பார்த்துடலாம். நிஃப்டி 86% டவுனில் 24,039 க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் 74% டவுனில் 79,212 க்ளோஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஐ 2,952 கோடிக்கு நெட் பையராக இருக்கிறாங்க. டிஐஐ 3,539 கோடிக்கு நெட் பையராக இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே பையராக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, டிவிடெண்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எம்ஆர்பிஎல் ரிசல்ட்டு, டிவிடெண்டு. இந்தியா சிமெண்ட் ரிசல்ட்டு. பிடிசி இந்தியா டிவிடெண்ட் மட்டும். ஹெச்சிஎல் டிவிடெண்டு 18 ரூபா. எக்ஸ் டேட்டு 28/4/25. எக்ஸ் டேட் அன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் டிமேட்டில் ஸ்டாக் இருக்கணும். தான்லா பிளாட்ஃபார்ம் டிவிடெண்ட் 6 ரூபா அறிவிக்கிறாங்க. எக்ஸ் டேட்டு 30/4 உங்கள் டிமேட்டில் ஸ்டாக் இருக்கணும். ரிலையன்ஸ் ரிசல்ட்டு, டிவிடெண்டு 5 ரூபா 50 காசு. எக்ஸ் டேட்டு இன்னும் சரியாக தெரியலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 24 ரிசல்ட் வந்த இந்துஸ்தான் யூனியன் லீவரோட நம்ம ரிசல்ட்டு எல்லாத்தையும், பங்கு விலை எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே, நெட் சேல்ஸு 2024 14,857 கோடி. இயர் ஆன் இயர் 2025 15,214 கோடி, 2.4% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்ரு மார்ச் 2025 2,493 கோடி, 2024 2,406 கோடி, 3.62% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 3.1% அதிகரிச்சிருக்கு. 3,655 3,765 கோடியாக உயர்ந்திருக்கு. இபிஎஸ் 10.25 10.61 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிவிடெண்டு 24 ரூபா தர்றாங்க. எபிட்டா மார்ஜின் 30 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆகிருக்கு. பிரபுதாஸ் லீலாதர் இதுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. 2,601 ரூபா வரைக்கும் போகும்னு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. மோதிலால் ஒஸ்வால் டார்கெட் 2,851 வரைக்கும் போகும்னு மோதிலால் ஒஸ்வால் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஹிந்துஸ்தான் லீவரை பற்றி நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப ஃபண்டமெண்டலான நல்ல கம்பெனி தான். நம்ம நிஃப்டி 50 உள்ள ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி. நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் நிறையா நாடுகளில் இருக்குது. வெளிநாடுகளில் எல்லா நாட்டிலையுமே இருக்குது, பெரும்பாலும் இருக்குது. அவங்க தயாரிக்கிற சில பொருட்கள், நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற பொருட்களை பார்ப்போம். அவங்க பான்ஸு, லக்ஸு, டவ்வு, கிசான், கம்ஃபர்ட்டு, சன்லைட், பூஸ்ட், ப்ரூ, லிப்டன், பியர்ஸ், இதெல்லாம் அவங்க தயாரிக்கிறதுல இம்பார்ட்டன்ட்டில் உள்ளது நான் சொல்லிட்டேன். இன்னும் நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ப்ராடக்ட் அவங்க பண்ணுறாங்க. கம்பெனி கேபிட்டல் பார்த்திங்கன்னா 5,47,971 கோடி. இண்டஸ்ட்ரி பிஇ 60 இருக்குது. ஆனால் ஸ்டாக்கோட பிஇ 51 தான் இருக்குது. இது ஒரு நேரத்தில் 80 பிஎலாம் இருந்துச்சு, இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு. டைம் கரெக்ஷனில் 5-6 வருஷமாக எந்த ரிட்டனும் இல்லாமல் டைம் கரெக்ஷனில் இருக்குது. பிபை பார்த்திங்கன்னா 10.80, 10 டைம் இருக்குது. பங்கு விலையிலேருந்து 10 டைம் அதிகமான மதிப்பு கொடுத்து வச்சுருக்குறாங்க. டிவிடெண்டு 1.80% கொடுத்துருக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. 5 வருஷத்தோட ரிட்டர்ன் 2.5%, 2.15%. 5 வருஷத்தில் ஒருத்தவங்க முதலீடு பண்ணி வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இன்றைக்கி தலையில் துண்டை போட்டு தான் இருக்கணும். அவங்க அதே பேங்கில் ஒரு டெபாசிட் பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி 30% ரிட்டர்ன் பார்த்துருப்பாங்க. 5 வருஷத்தில் 30-35% ரிட்டர்ன் பார்த்துருப்பாங்க. வெறும் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு இந்த 5 வருஷமாக. காரணம் என்னென்னா, பங்கோட விலை ரொம்ப அதிகமான விலையை கொடுத்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் அதோட பெர்ஃபார்மன்ஸு இன்னும் 5 வருஷத்துக்கு அதோட விலை இந்த ரேஞ்சில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 50 பியில் இருக்குது. இப்போ 50 பியிலேருந்து இன்னொரு 40 பிக்கு போனால் கூட கொஞ்சம் ஒரு நியாயமான விலையாக இருக்கும். கடன் இல்லாத கம்பெனி அது ஒன்று. இயர் ஹை பார்த்திங்கன்னா 3,025 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இயர் லோ 2,136 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. இது லாங் டேர்முக்கு நம்ம வச்சுருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா கடந்த 5 வருஷத்தில் எந்த லாபமே கொடுக்கல. ஒரு 5 வருஷத்தில் அது கொடுத்த ரிட்டர்ன் ரொம்ப கம்மி, 2% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் 5 டைம் 200க்கு கீழே போயிருக்கு. 2,200க்கு கீழே போய் டச் பண்ணியிருக்கு 5 டைம். அதே மாதிரி 5 டைம் 5 வருஷத்தில் 7 டைம் 2,700 டச் பண்ணியிருக்கு. ஆக 5 டைம் ஒருத்தவங்க விற்று வாங்கியிருந்தா கூட இதில் நல்லா பணம் சம்பாரித்து அவங்க பணம் ரெட்டிப்பாயிருக்கும். லாங் டேர்மாக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பங்கு ஏமாற்றிருச்சு. மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் வாங்கி வச்சு உட்காந்துருக்குறாங்க இந்த பங்கை.
ஆனால் வந்து எந்த ரிட்டர்னுமே இல்லை, ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். ஆனால் கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி, நல்ல ஃபண்டமெண்டல், எதிர்காலத்தில் இதோட இது நல்லாயிருக்கும். ஓகே, இந்த இது வந்து இப்போ இந்துஸ்தான் லீவரோட டீட்டெயில். இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது என்னோடய சஜஷன் தான். இது எந்த எதுவுமே வந்து இதில் வந்து ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது, செல் பை எதுவும் கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னோடய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்களும் யோசித்து முடிவெடுங்க. இதில் உள்ள உண்மைத்தன்மையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து இதோட விலை வந்து க்ளோசிங் வந்து 2332 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ரைடே க்ளோசிங் இப்போ வந்து 2332 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து அதிகபட்சமாக போகிறதா இருந்தால் 2200 வரைக்கும் போகும், 2180க்கு கூட போக வாய்ப்பு இருக்குது. அது வந்து இது ஏன்னா எஃப்எம்சிஜினால் நமக்கு வந்து இதில் வந்து ரொம்ப வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இது ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல். 2100 போனாலும் வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்டா, இதை வந்து 2200 இப்போ இருந்தே கூட கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம், ஒன்றா வாங்கலாம். ஏன்னா இப்படி ஒன்றாவோ ரெண்டாவோ உங்கள் வசதியை பொறுத்து நீங்கள் வாங்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் இதோட ரேட்டு உங்களுக்கு சீப்பான ரேட்டுக்கு வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஷேர் இப்போ வாங்குறீங்க, அப்புறம் ஒரு 5% நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, 5% டவுன் ஆச்சுன்னா இன்னொரு 100 ரூபா குறைஞ்சின்னா ஒரு 2 ஷேர் வாங்கி போடுங்க. இல்லைங்க நான் 2 ஷேர் வாங்கினேன் இப்படி ஏறிடுச்சுன்னா கவலையப்படாங்க, இந்த 2 ஷேர் மட்டும் போதும், அது ஏறி போகட்டும், லாபம் தான். ஏறினா லாபம் தான், நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் இறங்குச்சுன்னா நம்ம வந்து கவலைப்படுவோம். இது 2400 பாயிண்ட் 2300க்கு போகும்போது கஷ்டமாக இருக்கும், அப்போ நம்மகிட்ட பணமும் இருக்காது. அதனால தான் அவங்கள்ட்ட சொன்னேன் 3 டைமாக பிரித்து பணத்தை வச்சுக்கிட்டு ஹிந்துஸ்தான் லீவருக்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கிட்டிங்களா, அதை அப்படி வச்சுருங்க. அது ஏறிடுச்சுன்னா வேறு பங்கு வாங்குங்க, இல்லையா அந்த பங்கு இறங்குனா அதுக்கு அதை பயன்படுத்துங்க. பொறுமையாக வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அது வந்து ஒரு 100 புள்ளி இறங்குதா 2 ஷேரை வாங்கி போடுங்க. இதுதான் உள்ளதுலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தேடு தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்குள்ள நல்ல மெத்தேடாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தா கூட உங்களுக்கும் புரியும். ஏன்னா நம்ம ஏமாறாமல் வந்து முதலீடு பண்ணி முன்னேறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தேடு. இறங்க பை பண்ணிட்டு போகணும், அதுவும் நல்ல கம்பெனியை. எல்லா கம்பெனியும் அப்படி பண்ணிட முடியாது. ஹிந்துஸ்தான் லீவரை பொறுத்தவரையில் நம்ம பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி 2300 இப்போ சம்திங் இருக்குது, 2300 போகும்போது ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் காத்திருக்க முடியும்னா இப்போயே கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக செல் பண்ண போகிறீங்கன்றது உங்களோட சொந்த முடிவாக இருக்கணும். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. லாங் டேர்முக்கு நான் வச்சுக்கிறனால நீ வச்சுக்கலாம், ஆனால் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி 5 வருஷம் கொடுக்கல, அதனால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று, இந்த பங்கில் வந்து இப்போ வந்து 2300க்கு வாங்கலாம், 2200க்கு போனால் இன்னும் வாங்கலாம், 2100க்கு போய் வாங்கலாம். நான் அப்படி வாங்கியிருக்கேன் ஏற்கனவே 4-5 முறை இதை வாங்கி நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். ஆனால் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ரேட்லேயே தான் திரும்ப இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அதில் நான் ப்ராஃபிட் கொஞ்சம் பார்த்தேன், நல்லா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி பார்த்தேன். எப்படின்னா 2180க்கு நான் வாங்கி 2400க்கு விற்றுட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு 2 மாதத்தில் என்னமோ எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு. டிவிடெண்டும் நல்லா கொடுக்கக்கூடிய கம்பெனி, 1.80% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்தவரை நம்ம பயப்படலாம் வேண்டியதில்லை. ஐடிசி மாதிரி இது ஒரு கண்ணு, 2 கண்ணு இருக்குன்னா ஐடிசி ஒன்று இது ஒன்று, அந்த மாதிரி சொல்லலாம். அதை இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து இப்போ யாராவது போய் மாட்டியிருந்தாங்கன்னா 2500, 600, 700 ரொம்ப ஹெவியாக ஏறிக்கிட்டு இருக்கப்போ போய் யாராவது உள்ளே சிக்கியிருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான் அவங்க நிலமை. ஆனால் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்றது என்னோடய சஜஷன்னா, அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். அவங்க நல்ல பங்கை வாங்கியிருக்கீங்க, ஒன்றுமே பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லா செக்டார் வீக்காக இருந்தாலும் எஃப்எம்சிஜி எப்பயுமே கிங்கு தான். நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த ரேட்டு வந்துடும். அந்த ரேட்டு வரவும் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. அது உங்கள் சொந்த முடிவு, அதை நான் சொல்ல முடியாது. உங்களோட சூழ்நிலையை பொறுத்த முடிவு அது பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி சிக்காமல் பாதுகாத்துக்கோங்க. அதாவது ஒரு பங்கை என்ன விலையில் வாங்கலாம், என்ன விலையில் வாங்கினா நல்லதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அதோட PE ரேஷியோ, P/B ரேஷியோ, ROE, ROCE எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் வந்துடும். நீங்கள் சொந்தமாக நல்ல இது பண்ணலாம். ஓகே, இப்போ உள்ளே போய் மாட்டிக்கிட்டவங்களுக்கு இது ஒரு இது. அதே சமயத்தில் வந்து நான் வந்து விலை கூட கொடுத்து வாங்கிட்டேன், என்னால் ஆவரேஜ் பண்ண முடியும்டா, தாராளமாக நீங்கள் இப்போ ஆவரேஜ் பண்ணலாம். என்னென்னா, நீங்கள் 2500 உள்ளே போயிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட ரேட்டு வந்து 2400க்கு வந்துடும். ரொம்ப முக்கியம் இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். இப்போ நீங்கள் காசு இருந்தால் வாங்குங்க, அதுக்காக காசு இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கியெல்லாம் வாங்கக்கூடாது. உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா வாங்க, இல்லையா அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, பங்கை பற்றி பார்க்காதீங்க. நிச்சயமாக இது நல்ல ஒரு ரிட்டனை கொடுக்கும். பழைய விலைக்கு இது போகும், 3000 தாண்டும். அதெல்லாம் நம்பிக்கையான பங்கு, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இப்போ வந்து வாங்குறதுக்கு நல்ல பருவம், வாங்க தொடங்கலாம், கன்சிடர் பண்ண தொடங்கலாம்.
100 புள்ளி இறங்க 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 யார் ஒருத்தவங்க கன்சிடர் பண்ணுறீங்களோ அவங்க என்றைக்குமே சக்ஸஸில் தான் இருப்பீங்க. திரும்ப ஒரு 2 வருஷம் கழித்து நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. நீங்கள் வெளியே வரண்டா வந்துக்கலாம். சொல்ல முடியாத ஒரு 3 மந்த்தில் கூட நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் வெளியே வரலாம். இப்போதைக்கு இந்த பங்கோட ரிசல்ட் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை, கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.67% டவுன் ஆகிருக்கு. 94 கோடி டவுனு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் குவார்ட்டர்லியில். அதாவது எபிட்டா வந்து 30 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. எபிட்டாவோட வந்து விரிவாக்கம் வந்து ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸ் டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டிசேஷன். ஓகே, இந்த இதை பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போ இது உள்ள நம்ம எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், A to Z இந்த இதை பற்றி. நீங்கள் வந்து நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. இதுதான் இந்துஸ்தான் லீவரோட டீட்டெயில். ஆனால் வாங்கினவங்க தைரியமாக இருக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்ச நாள் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். விற்றுட்டு நஷ்டத்தை புக் பண்ணாதீங்க. நஷ்டத்தை புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ரெண்டாவது அது ஏறி போகும்போது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் 5 வருஷமாக சோதனை பண்ண பங்கு தான். இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் சோதனை பண்ணாலும் பண்ணோம். ஆனால் ரொம்ப நாள் சோதனை பண்ணாது. ஏன்னு கேட்டால் PE ரேஷியோ நல்லா குறைஞ்சிருச்சு. 80 PEலாம் அதை நான் வாங்கியிருக்கேன். இப்போ 50 PEல வாங்குறதுக்கு யோசிக்கிறோம். இதுதான் நிலமை. ஒரு செக்டார் எப்பயுமே உச்சத்தில் இருக்காது. அது என்றைக்கு கீழே வரும், இது என்றைக்கு மேலே போகும்னு தெரியாது. இன்றைக்கி கீழே கிடக்கிற கம்பெனிலாம் நாளைக்கு இன்ஃபோசிஸ், TCSலாம் ஒரு நேரம் 32 PE 34 PEலாம் இருந்துச்சு. இன்றைக்கி 24 PEக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை. PE அந்த 24 PEக்கு வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி நிலமை. அதனால் எவ்வளோ கம்மியான விலைக்கு நம்ம ஸ்டாக்ஸை வாங்குகிறோமோ அந்தளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம். அந்த மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த இந்துஸ்தான் லீவரில் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக இவ்வளோ நேரம் என் வீடியோவை கேட்டதுக்கு மிக்க நன்றி. டேக் கேர். தேங்க்யூ.